சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை காணொளி வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்டு பயனடைகிற உங்கள் வாழ்க்கையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதை அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை அனைவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு இந்திய வரலாற்றில், இந்திய திருநாட்டில், தமிழ் திருநாட்டில் உலக அளவில் கொண்டாடப்படுகிற உன்னதமான ஒரு மகிழ்ச்சிகரமான தினம், அன்பை வெளிப்படுத்துகிற நாள், காதலர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை நான் நேயமாய் போற்றி புகழுவேன் என்று பக்தன் கீர்த்தனையில் பாடுகிறான். தேவனை ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதல். தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். யோவான் 17:21 நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற. இந்த அன்பு நோக்கம் எதற்காக என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அன்பு. நம்மிடத்தில் இன வேறுபாடு, நிற வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு இல்லாதபடி அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நம்மிடத்தில் ஒரு இணக்கம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் சங்கீதம் 133 நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எப்படி பிரியமாய் இருக்கிறது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஒற்றுமை பிரதிபலிக்கிறது. ஒற்றுமையை பிரதிபலிப்பது தான் கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு இந்த உலகத்தில் கலிலேயர் மீது அன்பு வைத்தார், கானானியர் மீது அன்பு வைத்தார், எபூசியர் மீது அன்பு வைத்தார். எல்லோர் மீதும் கடவுள் மாறாத அன்பை வைத்தார். இன்றைக்கு கடந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில், உயரம் தாண்டுகின்ற போட்டியில் ஒரு வீரர்களான காத்தரின் பாஷின் என்ற இத்தாலிய தம்போருடைய இறுதிப் போட்டி கண்ணீரில் முடியும் தருவாயில் 2 நட்சத்திரங்களை விட்டு விளையாட்டு வீரர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்தார்களாம், முந்த முடியாமல் போனதால் யார் வெற்றியாளர்கள் என்று நிர்ணயிக்க இறுதி சோதனை மற்றவரை பார்க்கணும் அதிகம் தாண்டுகிறவர்கள் என்று கண்டடைய ஜம்ப் அப் வைக்க முடிவு விட்டது. ஆனால் அங்கு இறுதி போட்டி தம்பேரியுடன் முடிவில் தங்கப்பதக்கத்தை அவர் பகிர்ந்து கொள்ள முன் வந்தார். பர்ஷிமும் அந்த மனிதர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு அன்பினால் கடும் விரோதத்தையும் கூட அரவணைக்க முடியும் என்பதற்கு இந்த விளையாட்டு போட்டி ஒரு சிறந்த ஒரு உதாரணம். கடவுளின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் குடும்பத்தாரிடையே ஒற்றுமை காணப்பட வேண்டும். கணவன் மனைவியினுடைய பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடைய உடன் பிறந்தவர்களுடைய அண்டை வீட்டுக்காரரிடத்தில், நண்பர்களிடத்தில் ஒற்றுமை காணப்பட வேண்டும். நம் ஒற்றுமையாக வாழும் பொழுதுதான் கர்த்தர் குடும்பத்தை அமைதியாக நல்லிணக்கத்தோடு அவர் வாழ நினைக்கும்போது ஆவியின் உதவியால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் நவநாகரிக உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த காதலர் தினம் என்பது அது இச்சையோடு பார்க்கப்படுகிற, மாமிச சிந்தையோடு பார்க்கப்படுகிற ஒரு கொண்டாட்டம். ஆனால் திருமறை நமக்கு கற்பிப்பது அந்த அன்பு வெளிப்பாட்டின் காரணம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், வேறுபாடு இல்லாமல். இன்றைக்கு ஜாதிய படுகொலைகள், காதலினால் ஏற்படுகிற அந்த ஜாதிய படுகொலைகள். காதல் என்பது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது, எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தும் வகையில் திருமணங்களை செய்து கொள்வது தான் அந்த அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தின ஒரு ஆழமான ஒரு காரியம். அந்த அன்பு இணைக்கக்கூடியது.
யாரெல்லாம் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, நிர்பந்தமாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளின் அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு நீங்களும் நானும் சரி செய்ய ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தந்தையே, உம்மால் கிடைக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சுவாமி. உலகத்தின் மீது அன்பு கொண்டு இவ்வளவாய் அன்பு கொண்டு உம்முடைய அன்பு என்னதென்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். மரணத்தின் வழியாக நாங்களும் ஒருவருக்காக ஒருவர் அன்பு கொடுத்து அவர்களிலே நாங்கள் ஒன்றாய் இருக்கவும் ஒற்றுமையாக இருக்கவும் நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.